Taste the Daily. Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட மரப்பலகையை சீரமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நேரலையில் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த மரப்பலகையை சீரமைக்கும் பணி மந்தமாக நடைபெற என்ன காரணம் சொல்லப்படுது? அதிகாரிகள் தரப்புல இதற்கான பதில் என்ன? வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்ட மரப்பலகைகள் சேதமடைந்திருக்கிறது. அந்த மரப்பலகைகளை சீரமைக்கும் பணிகளானது சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் என்பது மிகவும் மந்தனமாகவும் மெத்தன போகாகவும் நடைபெற்று வருவதை களத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. சென்னை மெரினா கடற்கரை அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடல் அலகை மாற்றுத்திறனாளிகளும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக 2022ஆம் ஆண்டு இந்த மரப்பலகை என்பது தொடங்கப்பட்டது. 263 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்டு 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மரப்பலகை என்பது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக புயல், வெயில், வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த மரப்பலகைகள் என்பது சேதமடைந்தது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் சேதமடைந்திருக்கக்கூடிய 3 ஆண்டுகளாக சேதமடைந்த இந்த மரப்பலகைகளை சீரமைக்கும் பணிகள் என்பது தற்பொழுது சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் என்பது மிகவும் மெத்தன போகாகவும் மந்தமாகவும் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த பணிகள் நடைபெறுகிறது அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியாததன் காரணமாக இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிரமத்துடன் இந்த மரப்பலகைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மரப்பலகை அமைத்த பிறகாக இங்கு இருக்கக்கூடிய தற்காலிகமாக அறை அமைத்து அங்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வீல் சேர், அந்த சக்கர நாற்காலி என்பது வழங்கப்படும். தற்பொழுது இந்த மரப்பலகையில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த வீல் சேரும் இங்கே வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தர மறுப்பதாக மாற்றுத்திறனாளிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மரப்பலகைகளை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்பட்டது. அந்த சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாகவே சேதமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்ட இந்த மரப்பலகையில் பொதுமக்கள் அதிக அளவு பயன்படுத்துவதால் தான் இந்த பாதை சீக்கிரமாகவே சேதமடைந்தது என மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முன்னதாகவே இந்த மரப்பலகைகளை சீரமைக்க வேண்டும் எனவும், அதே போல இப்ப தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக 2 காவலர்கள் இந்த இடத்துல பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக வெளியே சாலைகளில் இருந்து இந்த மரப்பலகைக்கு வரக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளை அந்த செக்யூரிட்டி அப்படி காவலர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் சில நாட்களில் மழைக்காலம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாகவே இங்கு இந்த மரப்பலகைகளை சீரமைத்து உடனடியாக இது மாற்றுத்திறனாளிகளுடைய பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டும் வகையில் பொதுமக்கள் இந்த பாதையை தவிர்க்க வேண்டும் எனவும் மாநகராட்சி தரப்பிலும் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சார். ரொம்ப அங்கன்னா ஏன்னா மணல் இல்லைங்களா, வீல் சேர் எல்லாம் வீலெல்லாம் உள்ளே போகுது. ஸோ அதனால் அங்கேருந்து இவ்வளோ ஒரு 200 மீட்டர் ஒரு 300 மீட்டரு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் அதிகமாக இன்னும் சீக்கிரமாக கொஞ்சம் அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸு நம்ம மாதிரி ஆள் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா இன்னும் டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு வர்றதுக்கு எக்ஸிட் கேட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாருனா, எக்ஸிட்டு என்ட்ரி கேட்டு நல்லா பண்ணி கொடுத்தாருனா எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகும். ஹெல்ப்புக்கு 100% செக்யூரிட்டி தேவை, நம்மளுக்கு 100% வேணும். ஆனால் இப்போ வரும்போது நாங்களே தள்ளிக்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் டிசேபிள் பர்சன் தான், ஆனாலும் கொஞ்சம் நாங்களே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தள்ளிக்கிட்டு கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி யாரன்னா செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணான்னா, 2 பேர் என்னென்ன ஹெல்ப் பண்ணான்னா டிசேபிலிட்டி பர்சனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Taste the Daily.